الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في فضيلة الهجرة: والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. صدق الله العظيم. عن عمرو بن العاص رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إن الهجرة تهدم ما كان قبلها أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري والمسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதை கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கரியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. ஹிஜ்ரி 1446 வருடத்தை கடந்து 1447வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இல்லாமல்ல இறைவன் நம்மை கடந்த ஆண்டில் நம்மிடம் ஏற்பட்ட பாவங்களை, நம்மிலிருந்து ஏற்பட்ட குற்றங்களை, குறைகளை மன்னித்தருள்வானாக. வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய புதிய வருடத்தை நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக மாற்றி அருள்வானாக. நாம் சந்தித்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தை சலாமத்தாகவும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆஃபியத்தாகவும், அனைவருக்கும் பாதுகாப்புக்குரியதாக அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம்
இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட மாதம். பல்வேறுபட்ட சிறப்புகளை, பல்வேறுபட்ட உயர்வுகளை தன்னகத்தே பொதிந்துள்ள மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் சொல்லி காட்டும் போது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்லுவான். இறைவனால் இந்த உலகத்தில் வருடத்திற்கு 12 மாதங்களாக உருவாக்கப்பட்டு அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுவான். 4 மாதங்கள் மேன்மையானது என்று அல்லாஹ் சொல்லுவான். 4 மாதங்கள் மற்றவைகளை விட உயர்வானது என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த 4 மாதங்களில் ஒன்று நாம் இப்போது அடைந்திருக்கும் முஹர்ரம் மாதம். இறைவனால் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட உயர்வான மாதத்தில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதம். இறைவனால் இறை தூதரால் மிக கண்ணியமான மாதங்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. இறைவனால் இறை தூதுவரால் இறைவனுக்கு நெருக்கமான மாதங்கள் என்று சொல்லப்பட்ட மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. எனவேதான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இந்த மாதங்களின் நிலைகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது மற்ற மாதங்களை காட்டிலும் 4 அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். 12 அல்லாஹ் 4 கண்ணியப்படுத்தி இருக்கும் போது அந்த 4 நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், உயர்வாக கருதுங்கள், மேன்மையாக பாருங்கள். அதே நேரத்தில் ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இந்த மாதத்தின் நாட்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக நமக்கு தருவான். இந்த மாதத்தில் நமக்கு நாம் பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது. போர் புரிவதை இந்த மாதத்தில் அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக பல்வேறுபட்ட நிலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் அத்தனை மலக்குகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், வானில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், அத்தனை படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு. இந்த அத்தனை படைப்புகளில் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்லுவான். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் இறைவனுக்குரியது, இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் போது சில விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இணைத்து சொல்லுவான். அப்படி அல்லாஹ் எதை ஒன்றை தன்னோடு இணைக்கின்றானோ, எந்த விஷயங்களை தன்னோடு இணைத்து சொல்லுகின்றானோ, மற்றவைகளை விட அது உயர்வானது, உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனிதம் நிறைந்த கஅபா, இந்த கஅபாவை குறித்து அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு தரும்போது பைத்துல்லா என்று சொல்லுவார். அல்லாஹ்வினுடைய வீடு. உலகத்தில் உள்ள அத்தனை பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வினுடைய வீடுதான், இறைவனுடைய இல்லங்கள் தான். ஆனால் கஅபாவை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது பைத்துல்லா என்று குர்ஆனின் மூலமாக நமக்கு அடையாளம் காட்டுவார். மற்ற பள்ளிகளை விட, அதில் தொழுதால் நன்மைகளை விட, அதனுடைய அந்தஸ்துகளை விட கஅபா உயர்வானது. நன்மைகளால், கண்ணியத்தால்
அந்தஸ்துகளால் மற்ற பள்ளிகளை விட கஅபா உயர்வானது. எனவேதான் அதை நமக்கு எடுத்துக்காட்டும் முகமாக அல்லாஹ் சொல்லுவார், பைத்துல்லாஹ், கஅபா இறைவனுடைய வீடு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விட, அத்தனை நபிமார்களை விட, அத்தனை ரசூல்மார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்படி கஅபாவை தன்னுடைய பெயரோடு இணைத்து அல்லாஹ் பைத்துல்லாஹ் என்று சொன்னானோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வினுடைய தூதர், மற்றவர்களை விட பெருமானார் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுகின்றான். அதே போன்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் ஷரீஃபை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது கலாமுல்லாஹ் என்று சொல்லுவான். இறைவனுடைய பேச்சு. பேசப்படுகின்ற அத்தனை நல்ல பேச்சுக்களும் உயர்வானது, உன்னதமானது, அந்தஸ்துக்குரியது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகங்கள், குர்ஆனுடைய பேச்சுக்கள் அது மிக உயர்ந்தது, உன்னதமானது. ஏன்? ஹாதா கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய பேச்சு என்பதை குர்ஆனின் மூலமாக இறைவனோடு இணைத்து, இறைவனுடைய பெயரை இணைத்து நமக்கு தெளிவுபடுத்துவான். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் இறை தூதரின் அடையாளத்திற்காக அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை வெளியாக்கி காட்டினான். ஒரு ஒட்டகம் பாறையில் இருந்து வெளிப்பட்டது. வெளிப்பட்ட ஒட்டகம் குட்டியிட்டது. இந்த ஒட்டகத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டும் போது எல்லா பிராணிகளும், எல்லா ஒட்டகங்களும் இறைவனுடைய படைப்பு தான். ஆனால் சாலிஹ் நபியினுடைய ஆதாரத்தை வெளிப்படுத்தும் முகமாக அல்லாஹ் பாறையில் இருந்து வெளியாக்கிய ஒட்டகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது நாக்கத்துல்லாஹ் என்று பதிவு செய்வான். குர்ஆன் ஷரீஃபிலே நாக்கத்துல்லாஹ் என்று பதிவு செய்வான். இறைவனுடைய ஒட்டகம். எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான். ஆனால் மற்ற அத்தனை பிராணிகளை விட, அத்தனை ஒட்டகங்களை விட சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆதாரமாக வெளிப்படுத்திய ஒட்டகம் என்பது தன்னிகரற்றது, தனித்துவம் வாய்ந்தது என்பதை குர்ஆனின் மூலமாக நமக்கு அடையாளம் காட்டுவான். இப்படி எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் என்றாலும் அல்லாஹ் சில விஷயங்களை தன்னோடு இணைத்து, இறைவனுடைய பெயரோடு இணைத்து அதன் கண்ணியத்தை, உயர்வை, மேன்மையை, மகத்துவத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருவான். அந்த அடிப்படையில் தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் இறைவனோடு நெருக்கமான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று சொல்லக்கூடிய 4 முஹர்ரம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் மிகச் சிறந்த நாட்கள் எது தெரியுமா? அது முஹர்ரம் மாதத்தின் நாட்கள். ஏன் தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், سأله رجل فقال أي شهر تأمرني أن أصوم بعد شهر رمضان. يا رسول الله, ரமதானுக்கு பின்னால் நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மாதத்தை எனக்கு சொல்லுவீர்கள்? எந்த மாதத்தை எனக்கு சொல்லி தருவீர்கள்? அது சஹாபி கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், قال إن كنت صائما,
நீ நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பஅத ஷஹ்ர ரமதான், ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபஸும் அல் முஹர்ரம் ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், நீ முஹர்ரம் மாதத்தின் நோன்பை நோற்றுக்கொள். ஏன் தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த முஹர்ரத்தின் கண்ணியத்தையும் சேர்த்தே சொன்னார்கள். முஹர்ரம் மாதம் சாதாரணமானது ஒன்று அல்ல. ஃபீஹி யௌமுன் தாபல்லாஹு ஃபீஹி அலா கௌமின் வ யதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரின். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம், அந்த மாதத்தை நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் ஒரு கூட்டத்தாரின் பெரும்பகுதியான மக்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஃபீஹி யௌமுன் தாபல்லாஹு ஃபீஹி அலா கௌமின், ஒரு சமூகத்தின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வ யதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரின், இன்னொரு சமுதாயத்தின் தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள கூடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் குறித்து, ஆஷுரா தினத்தின் குறித்து, பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மேன்மையை, விளக்கத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகள், உயர்வுகள், மேன்மைகள் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு உண்டு. ஏன்? ஹாதா ஷஹ்ருல்லாஹ், இது இறைவனுடைய மாதம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதன் தனித்துவமே என்ன தெரியுமா? ஒரு வணக்கம் செய்து முடித்த கையோடு அடுத்த வணக்கத்தை நினைவூட்டும். ஒரு வணக்கத்திலிருந்து நீங்கள் நிறைவு செய்கின்ற போது அடுத்த வணக்கத்தை எடுத்து காட்டும். எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும் இறைவனுடைய தொடர்போடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக, பெருமானாரின் ஹதீதுகளின் மூலமாக, மார்க்கத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லித் தருவான். ஒரு ஹஜ்ஜுடைய காலம் முடிந்த மறுகணமே இஸ்லாமிய வருடத்தின் துவக்கமாக கண்ணியத்திற்குரிய முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி, இந்த நாட்களை மேன்மைப்படுத்தி, பெருமானாரின் உயர்வுக்கான வார்த்தைகளை சொல்லி இந்த மாதத்தில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தூண்டுகின்றான். அல்லாஹ் சொல்லும்போது ذَلِكَ وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ. இறைவன் புனிதப்படுத்தியதை, இறைவன் கண்ணியப்படுத்தியதை, இறைவன் மேன்மையாக்கியதை யார் கண்ணியப்படுத்துவாரோ, யார் புனிதப்படுத்துவாரோ, யார் மேன்மையாக கருதுவாரோ, இறைவனுடைய புறத்தில் அவர்களுக்கு அது சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனின் வாசகத்தில் நமக்கு அறிவுறுத்துவார். இறைவனால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இதனுடைய நாட்கள் ஆஷுராவுடைய தினம். எனவேதான் பெருமானார் ரமலானுக்கு பிறகு நோன்பு நோக்க வேண்டுமா, நீங்கள் முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகள் முஹர்ரம் மாதத்திற்கு உண்டு. அதே நேரத்தில் முஹர்ரம் மாதம் என்று சொன்னால், இஸ்லாமிய புதிய வருடம் என்று சொன்னால், ஒரு ஹிஜ்ரியை தாண்டி அடுத்த ஹிஜ்ரி ஆண்டு துவங்கிவிட்டது என்று சொன்னால், இது நமக்கு உணர்த்தக்கூடிய மாபெரும் தியாகம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. எப்படி முஹர்ரம் மாதத்தை குறித்து பல்வேறுபட்ட சிறப்புகளும் மேன்மைகளும் குர்ஆனின் வாயிலாக, ஹதீஸின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டப்பட்டதோ, அதே போன்று இந்த மாதத்தில் நாம் மறந்துவிடக் கூடாத, ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய, ஏன் ஈமானின் அடித்தளம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஹிஜ்ரத்தின் வரலாறை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் வேரூன்றி விருட்சமமாக உலகம் முழுக்க பறந்து வியாபித்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால்,
இந்த இஸ்லாத்தின் விதை ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம். ஹிஜ்ரத் என்று ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாம் என்ற ஒன்றே இல்லாமல் போயிருக்கும். ஹிஜ்ரத்துடைய பயணம் சாதாரணமான ஒன்று அல்ல. பல படிப்பினைகளை, பல பாடங்களை சுமந்து நிற்கின்ற மகத்தான வரலாறு. ஹிஜ்ரத்தை குறித்து, ஹிஜ்ரியை குறித்து இந்த சமூகம் மிகவும் பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறுகள் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஹிஜ்ரி என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரத்தை குறித்தான எந்த அறிவும் பெரும்பாலான இஸ்லாமியர்களிடத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, ஒரு சமூகத்தின் விளிம்பு நிலை முதற்கொண்டு அந்த சமூகம் பதிந்து வைத்திருக்கின்ற கடந்து வந்த உயர்ந்த நிலை வரை அத்தனை விஷயங்களையும் பதிந்து வைத்திருக்கும் மாபெரும் கல்வெட்டு ஹிஜ்ரி என்பது. ஒரு சமூகம் கடந்து வந்த அடக்குமுறைகள், அதன் விளைவாக தனி மனித சமூக வாழ்வில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சமூகம் சந்தித்த அவமானங்கள், உயிர் பொருள் சேதங்கள், அத்தனை விஷயங்களையும் புள்ளி விவரத்தோடு பதிவு செய்திருக்கும் மாபெரும் அற்புதமான தொகுப்பு ஹிஜ்ரத்துடைய வரலாறு. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. இஸ்லாம் ஒரு தனிநபரால் பின்பற்றக்கூடிய சமூகம் அல்ல, ஒரு தனிநபர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சமூக வடிவம் பெறுவதற்கு, சர்வதேச அளவில் ஆட்சி வடிவம் பெறுவதற்கு உறுதுணையாக, உந்துதலாக இருந்தது ஹிஜ்ரத் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா துலிமு. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சோதனையில் மாட்டிக்கொண்டவர்கள் நாடு துறந்து இறைவனுக்காக ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, நனுபவ்வியன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை, சோதனைகளை, கஷ்டங்களை பெற்றவர்கள் இறைவனுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்களே, இந்த தியாகம், இந்த செயல்பாடு இறைவனுக்கு நெருக்கமானது. மார்க்கத்திற்காக இடம்பெயர்கின்றார்களே, இவர்களின் இந்த உலகத்தின் வாழ்க்கையை உயர்வானதாக அமைப்போம். நாளை அவர்கள் பெறக்கூடிய மறுமை வாழ்வும் மிக உயர்ந்ததாக இருக்கும், மிக உயர்ந்ததாக இருக்கும். எனவேதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஹஜர தஹதமு மா கான கபலஹா. யார் ஒருவர் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறுபட்ட நெருக்கடிகளை, சோதனைகளை, கஷ்டங்களை அனுபவித்தார்களோ, அதன் பயனால் ஹிஜ்ரத் செய்து வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்கின்றார்களோ, இவர்கள் முன் சென்ற அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரத் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கான கண்ணியம் தேடிய பயணம் என்பது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுக்கான களம் தேடிய பயணம். எதிரிகளுக்கு பயந்து ஓடுவது என்பது இந்த உலகத்தில் நல்லதல்ல. இந்த தீனை பாதுகாப்பதற்கும், இஸ்லாமியர்களின் துயர் துடைப்பதற்கும், இஸ்லாத்திற்கான அரசியல் களம் அமைப்பதற்கும் உந்துதலான ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஹிஜ்ரத்தை நிகழ்த்தி காட்டினான். ஹிஜ்ரத்துடைய பயணம் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, وَجَعَلَ كَلِمَةَ الَّذِينَ كَفَرُوا السُّفْلَى وَكَلِمَةُ اللَّهِ هِيَ الْعُلْيَا. யாரெல்லாம்
இறை மார்க்கத்தை விட்டும் தடம் புரண்டார்களோ, யார் எல்லாம் இறை மார்க்கத்தை புறந்தள்ளினார்களோ, யார் எல்லாம் இறைவனுடைய வேதங்களையும் இறை தூதர்களையும் உதாசீனப்படுத்தினார்களோ, அவர்களின் வாழ்க்கையை கீழாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த மாபெரும் ஏற்பாடு ஹிஜ்ரத்துடைய பயணம் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஹிஜ்ரத் என்ற மாபெரும் பயணம் தான் இஸ்லாத்தில் ஈமானே இருப்பை உறுதி செய்தது. உலகம் முழுக்க இஸ்லாம் வளர்வதற்கு காரணமானது. குர்ஆன் ஷரீஃபில் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றானோ, இந்த அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வசனங்களும் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கியது. அதுவரையும் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பார். எப்பொழுது ஹிஜ்ரத்துடைய பயணம் நடைபெற்றதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற வார்த்தையை பயன்படுத்தி வசனத்தையே அல்லாஹ் இறக்கினான். ஏன் ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையே ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. மனித வரலாற்றை மாற்றியமைத்த மகத்தான நிகழ்வு ஹிஜ்ரத் என்பது நபிமார்களின் சுன்னத்தாகவே அல்லாஹ் ஆக்கினான். இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் சுன்னத்தாகவே மாற்றினான். மக்காவில் இருக்கும் போது இந்த அளவிற்கு இஸ்லாத்தின் வீரியம் ஏற்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம் வரை மறைந்து மறைந்துதான் தொழக்கூடிய நிலையே சஹாபாக்களுக்கு இருந்தது. மறைந்து மறைந்துதான் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் நிலையே இருந்தது. இப்படி எங்கெல்லாம் ஏகத்துவத்திற்கு எதிராக எதிரிகள் உருவாகின்றார்களோ, அப்பொழுது வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்தை சுன்னத்தாக ஆக்கினான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 வருஷம் இந்த உலகத்துல ஏகத்துவத்தை சொன்னவர்கள். 950 வருஷம். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 63 வருடங்கள். எத்தனை மாதம், எத்தனை வருஷம்? 63 வருடங்கள். பெருமானாரின் 40ஆம் வயதில் தான் அல்லாஹ் நபியாகவே ஆக்கினான். 40 வயதை கழித்தால் சுமார் 23 ஆண்டுகள். இதுல மக்காவில் உள்ள 13 வருடத்தை கழித்தால் 10 வருஷம். இந்த 10 வருடங்களில் பெருமானார் உருவாக்கிய மார்க்கம், பெருமானாரின் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனின் ஜோதியான ஈமானை உள்ளத்தில் தாங்கிய சஹாபாக்கள், ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ்ஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தப்படுகின்ற போது முன்னால் இருந்த சஹாபாக்கள் மக்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள். எத்தனை வருடத்தில்? 10 வருடத்தில். பெருமானாரை ஏற்றவர்கள், மார்க்கத்தை பின்தொடர்பவர்கள், ஈமானை உள்ளத்தில் தாங்கியவர்கள் எண்ணிக்கை 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் சுமார் குறைந்த 10 ஆண்டுகளில். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள்? 1000 சொச்சம் வருடங்கள் வாழ்ந்தவர்கள். சுமார் 950 வருடம் ஏகத்துவ பணியை செய்தவர்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள்
மொத்தமே 80 நபர்கள் தான். 80 நபர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதையும் பதிவு செய்வான். குல் ஹம்லு ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இத்னைன் வ அஹலக இல்லா மன் சபக அலைஹில் கௌல் வ மன் ஆமன் வ மா ஆமன மஅஹு இல்லா கலீல். நபியே, 950 வருஷம் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். வெறும் 80 நபர்கள் தான் உங்களை ஏற்றிருக்காங்க. ஒரு கப்பலை கட்டுங்கள், அந்த கப்பலில் ஒவ்வொரு பொருளில் இருந்தும் ஜோடியை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆணில் மக்களில், மனிதர்களில் ஜோடி, விலங்கில் ஜோடி, பறவைகளில் ஜோடி, இப்படி ஏற்றிக் கொள்ளுங்கள். சுமார் 80 நபர்கள் தான். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுவான். வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். குறைவானவர்கள் தான் உங்களை கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு கப்பலில் பயணப்படுங்கள் என்று சொன்னானே. அவர்களோடு இருந்த 80 நபர்களை தவிர மற்ற எல்லாம் அழிக்கப்பட்டது. எல்லாம் அழிக்கப்பட்டது. ஹிஜ்ரத்தை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேகமாக வஹீயாக சொன்னேன் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டும். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிரியாவுக்கும் எகிப்துக்கும் ஹிஜாஸ் மாகாணத்திற்கும் பயணப்பட்டதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததாக குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டும். இப்படி நபிமார்களுக்கு ஏகத்துவத்தின் எதிரிகளால் நெருக்கடிகள் உருவாகும் போதெல்லாம் அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் வாசலை திறந்தான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து காஃபிர்களால் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் அனுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். பெருமானார் சொன்னாங்க, لقد وخففت في الله عز وجل وما يخاف احدا ولقد اوذيت في الله وما يعذي احد. இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக, இறை மார்க்கத்தை சொல்வதற்காக இந்த உலகத்தில் என்னை விட அச்சுறுத்தப்பட்டவர்கள் யாரும் இல்லை, என்னை விட கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். மார்க்கத்தை சொன்னதற்காக, ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு ஈமானை எட்டி வைத்ததற்காக சோதனை செய்யப்பட்டவர்களில், கஷ்டப்படுத்தப்பட்டவர்களில் என்னை விட அதிகமானவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னார்களே. இந்த அச்சுறுத்தல்களும் நோவினைகளும் ஒரு நேரத்தில் பெருமானாரை கொலை செய்யக்கூடிய நிலைக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் உருவாகின்றார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லுவான். உங்களை சிறைப்படுத்தவோ கொலை செய்யவோ ஊரை விட்டு வெளியாக்கவோ அவர்கள் முயற்சிகள் செய்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கான ஹிஜ்ரத்தை அனுமதியை கொடுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது திடீரென்று செய்யப்பட்ட பயணம் அல்ல. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்களோ அந்த நேரத்திலேயே பெருமானாருக்கு தெரியும், மக்காவிலிருந்து நாம் ஈமானுக்காக வெளியாக்கப்படுவோம். ஹிரா குகையில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் வேதத்தை பெற்றவர்களாக ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜாவே என்னை போற்றுங்கள் என்ற பதட்டத்தோடு வீட்டிற்குள் நுழைகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பதட்டத்தோடு மார்க்கத்தை வேதத்தை பெற்றவர்களாக ஜிப்ரீலை பார்த்த அந்த பதட்டத்தில் பெருமானாரை ஆசுவாசப்படுத்திய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிறிது நேரத்திற்கு பிறகு அழைத்து சென்றார்கள் வரக்கத் பின் நௌஃபல் என்ற யூத ஃபாதரியாரிடம். யூத மதத்தில் மிகப்பெரிய ஃபாதரியாராக இருந்த வரக்கத் பின் நௌஃபலிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழைத்து சென்ற போது அந்த வரக்கா சொன்னார், ஹாதா நாமூஸ்
அல்லதி நஸ்ஸலல்லாஹு அலா மூஸா. பயப்பட வேண்டாம், உங்களை சந்தித்தவர், உங்களுக்கு முன்னால் வந்தவர் அந்த ஜிப்ரீல். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யாரை அல்லாஹ் மலக்காக அனுப்பினானோ அதே நாபூஸ், அதே ஜிப்ரீல் தான் உங்களை சந்தித்திருக்கின்றார், பதட்டப்பட வேண்டாம் என்று சொன்னார். யூத ஃபாதர் யார் சொல்லிவிட்டு அவர் சொன்ன செய்தி, யா லைத்தனி ஃபீஹா ஜதஆ லிதஅனி அகூன ஹய்யன் இத் யخرجுக கௌமுக. இந்த ஊர் மக்கள் உங்களை ஊரை விட்டும் வெளியாக்கப்படும் போது நான் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். நான் உயிரோடு இருந்தால் இந்த ஊர் மக்கள் மார்க்கத்தை சொன்னதற்காக உங்களை வெளியாக்குவார்களே, அப்பொழுது இந்த ஊர் மக்களுக்கு நான் உண்மையை சொல்லுவதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகம் என்னுடைய ஊரை விட்டு என்னை வெளியாக்குவார்களா? அமுஹ்ரிஜிஹிம் ஹிய. பெருமானார் கேட்டார்கள், என்னை வெளியாக்குவார்களா? ஆம், உங்களை வெளியாக்குவார்கள், ஊரை விட்டும் விரட்டுவார்கள், ஊரை விட்டும் விரட்டுவார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்வார்கள், யூதர்கள் அதிகமான முறையில் மதீனாவில் குடியேறினார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் வேதங்களில் பதிவு செய்யப்பட்டது, இறுதி நபி மதீனாவில் தனது இறுதி காலங்களை கழிப்பார்கள் என்ற ரீதியில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதுவர் என்பதை அறிந்திருந்தவர்கள் யூதர்கள். எனவேதான் மதீனாவில் அதிகமாக குடியேறினார்கள் என்று சொல்லுவார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பல்வேறுபட்ட செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்பவருக்கு 100 ஒட்டகம் என்று காஃபிர்கள் அறிவித்தார்கள். அந்த காலத்தில் இந்த 100 ஒட்டகம் என்று சொன்னால் தற்போது விலை சுமார் 50 லட்சத்திற்கும் மேலாக. முஹம்மதின் தலையை கொண்டு வருவோருக்கு 50 லட்சம் என்று பேசப்பட்ட காலம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரோடு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். சுமார் 480 கிலோமீட்டரை தாண்டி மதீனாவிற்கு வந்து அடைந்தார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அர்ப்பணிப்பும் தியாகம் என்பது உலகம் மறக்க முடியாத விஷயங்கள். மக்களின் அமானிதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைத்து விட்டு சென்றார்களே, ஆனால் உலகத்தின் அமானிதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கப்பட்டது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் கரத்தில். ஹிஜ்ரத்திற்காக வாருங்கள் என்று சொன்ன போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னால் ஓடுகின்றார்கள், பின்னால் ஓடுகின்றார்கள், வலது இரவு உலகம் சுத்தி வருகின்றார்கள். பெருமானார் கேட்டார்கள், அபூபக்கரே ஏன் இந்த பதட்டம்? நபியே, நான் தனி மனிதன், ஆனால் நீங்கள் இந்த உம்மத்து அல்லவா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் சவுர் குகையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானாரும் இருக்கின்ற போது குகையின் வாசலில் எதிரிகள் வந்து விட்டார்களே. பதட்டப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா 3 நாட்கள் குகையில இருந்தாங்க, சாப்பிடல, தூங்கல. ஏன்? நபியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அந்த சவுர் மலையின் மீது ஏறும்போது கல்லில், பாறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படும் போது அந்த நபியை முதுகில் சுமந்து சென்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் மார்க்கத்திற்காக அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்தவர்கள் அல்லவா. பல்வேறுபட்ட சிரமங்களோடு அல்லாஹ் மிக உயர்ந்த ஹிஜ்ரத்தை நடத்தி காட்டினான். இஸ்லாம் விருட்சமமாக வேரூன்றி வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் இதன் விதை ஹிஜ்ரத் என்பதை மறந்துவிடக் கூடாது.
ஏதோ ஹிஜ்ரி புத்தாண்டு என்று சாதாரணமாக சந்தோஷங்களோடு கடந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரத்துடைய பயணம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இன்றும் இஸ்லாம் இந்த அளவிற்கு வளருமா என்பதே தெரியாது. இஸ்லாம் தோன்றியது மக்காவில், ஆனால் அது தோன்றியதற்கான முழு அர்த்தத்தை பெற்றது மதீனாவில். இஸ்லாம் வேரூன்றியது மக்காவில், ஆனால் மரமாக வளர்ந்து இலையாக கிளையாக காய்கறிகளை தந்தது மதீனாவில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இமாலய வளர்ச்சியை இஸ்லாம் பெற்றது. இமாலய வளர்ச்சி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் மதீனாவுக்கு மேல் 100 மைல் தூரம் கைபரை வெற்றி கொண்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஹிஜ்ரி 8இல் மக்காவை சுற்றி உள்ள பஹ்ரைன் யமனை கைப்பற்றியது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஹிஜ்ரி 9இல் தபூக் யுத்தத்தில் வெற்றி கொண்டு மதீனாவில் இருந்து 700 கிலோமீட்டர் வரை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரைவாக பறந்து விரிந்தது. சுமார் 10 வருடங்களில் 1000 கிலோமீட்டரை தாண்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானது என்று சொன்னால் இத்தனையும் நடந்தது ஹிஜ்ரத்திற்கு பின்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரை முஸ்லிம்களின் எண்ணிக்கையே விரல் விட்டும் என்னும் அளவிற்கு தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவரை 100ஐ கூட தாண்டவில்லை. ஆனால் ஹிஜ்ரி 8இல் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ராவுக்கு வந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 1400 பேர். ஹிஜ்ரி 8இல் மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்ட போது பெருமானாரோடு மக்காவுக்குள் நுழைந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 12000 பேர். ஹிஜ்ரி 10இல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எண்ணிக்கை 1,24,000 சஹாபாக்கள். அன்று தொடங்கிய இமாலய வளர்ச்சி இன்றும் 2 பில்லியனை தாண்டி கடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வளரும். இது அத்தனைக்கும் அஸ்திவாரம் ஹிஜ்ரத் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஹிஜ்ரத் ஹஸ்லதானி 2 வகைப்படும். இஹ்தாஹுமா அன் தஹ்ஜிர ஸய்யா வல் ஆஹிரு அன் துஹாஜிர இலல்லாஹி வ ரசூலிஹி. பாவத்தை விடுவது ஒரு ஹிஜ்ரத், இறைவனுக்காக இறை தூதருக்காக இறை பாதையில் செல்வது ஒரு ஹிஜ்ரத் என்று சொன்னார்கள். நம்முடைய பாவங்கள் குறைக்கப்பட்டே ஆக வேண்டும். பாவங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அதுவும் ஒரு ஹிஜ்ரத். இறை பாதையில் இறைவனுக்காக இறை தூதருக்காக பயணப்படுவது எப்படி ஹிஜ்ரத்தோ அதுபோன்று இறை மார்க்கத்திற்காக இறை மார்க்கத்தை ஏற்றதற்காக பாவங்களை குற்றங்களை தவிர்த்து வாழ்வதும் ஒரு ஹிஜ்ரத் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கைக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக பல்வேறுபட்ட கஷ்டங்களை சிரமங்களை யாரும் அனுபவிக்காத துன்பங்களை எல்லாம் பெற்றவர்கள். இறுதி நபி என்பதற்காக பெருமானாருக்காக பிறந்த ஆண் குழந்தை இறந்தது. அல்லாஹ் அந்த உயிரை கைப்பற்றினான் அல்லவா? மார்க்கத்தை சொன்னதற்காக பெருமானாரின் 2 பெண் மக்கள் வாளாவெட்டியாக அனுப்பப்பட்டார்கள். மார்க்கத்தை சொன்னதற்காக சுமார் 3 வருட காலங்கள் ஊரை விட்டும் வெளியாக்கப்பட்டு மலை குன்றுகளில் வாழ்ந்தார்கள் குடும்பத்தோடு. பெருமானார் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்களே, ஒரு நாள் எங்கள் வீட்டில் அடுப்பெரிந்தால் இன்னொரு நாள் அடுப்பெரியாது. உலகமே அவர்களுக்காக படைக்கப்பட்டிருந்தும் பெருமானார் இந்த சமூகத்திற்காக அத்தனை விஷயங்களையும் தாங்கினார்களே. பெருமானாரின் அதிகமான துஆக்கள் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஹீனி பிமிஸ்கீனா வ அம்தினி பிமிஸ்கீனா வ அஷ்ருனா ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன்.
இறைவா, என்னை ஏழையாகவே வாழச் செய், ஏழைகளின் கூட்டத்தில் என்னை மரணிக்க செய், நாளை மறுமையில் ஏழையாகவே என்னை எழுப்பு என்று சொன்னார்களே. சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட, சக்கராத்துடைய வேதத்தில் கூட கேட்டார்களே, இப்ராஹிமே இது என்ன வேதனை? இதுதான் உயிரை கைப்பற்றப்படும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை. பெருமானார் என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த வேதனை என்னுடைய உம்மத்திற்கும் உண்டா, என் சமுதாய மக்களுக்கும் உண்டா? ஆம், எல்லா உயிருக்கும் இந்த சக்கராத்துடைய வேதனை உண்டு என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, உடனே அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள், என்னுடைய ஆசை, இறுதி நேர ஆசை, இந்த வேதனை என் சமூகத்திற்கு குறைக்கப்பட வேண்டும், என் உம்மத்திற்கு இது போன்று வேதனை கொடுக்க கூடாது, லேசான முறையில் உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டார்களே. எப்படிப்பட்ட நபி! நாளை மறுமையில் கூட அத்தனை நபிமார்களும் தன்னுடைய உம்மத்திற்கு கூட பரிந்துரை செய்ய முடியாத நிலையில் தன்னை பற்றியே கவலையுற்றவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற சமுதாயத்தின் மீது பேராவலோடு வாழ்ந்தவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தை தாண்டி மறுமையிலும் சமுதாயத்திற்காக நிற்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த கஷ்டங்கள், அவர்கள் பெற்ற அத்தனை சிரமங்களும் அஸ்திவாரம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு பன்மடங்காக மகிழ்ச்சியை கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரத் என்பது, ஹிஜ்ரி என்பது, புத்தாண்டு என்பது ஏதோ சந்தோஷங்களோடு கடந்துவிடக் கூடாது. பெருமானாரின் தியாகங்கள், மார்க்கத்திற்காக சஹாபாக்கள் பெற்ற கஷ்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பானதாக ஆக்கியருள்வானாக. வாழும் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நம்மை கடந்த இஸ்லாமிய வருடத்தை அல்லாஹ் தஆலா அதில் ஏற்பட்ட அத்தனை குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை வழங்கி வந்திருக்கக்கூடிய புதிய இஸ்லாமிய வருடத்தை பயனுள்ளதாக, பாதுகாப்பானதாக, ஒற்றுமைக்குரியதாக, சலாமத்திற்குரியதாக ஆக்கியருள்வானாக. உள்ளு ஆமீன் வ அன்தும் கைர். அத்தனை மக்களுக்கும் இஸ்லாமிய புதிய வருடத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.